ஹாய் காய்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ப்ரோ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆம்பிள் பிளேயர் இருக்குது, அதை கொஞ்சம் ரீவொர்க் பார்த்து தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. சரி, நானும் பார்த்தீங்கன்னா என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தேன். ப்ரோ கம்மி நைஸ்லாம் அதிகமாக வருது, பழைய ஒயரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. சரி ஓகே ப்ரோ, அப்போ பழைய ஒயர் எடுத்துட்டு புது ரிபன் ஒயர் பார்த்தீங்கன்னா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ண சொல்லியாச்சு. அவருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொரியர் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ பாருங்க, இதான் அந்த 2.1 ஆம்பிள் பிளேயர். ஸோ இன்னைக்கான வீடியோவில் இதை கலத்தி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்கு வந்து இந்த ஆம்பிள் பிளேயரை வந்து ரீவொர்க் பார்த்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாமே கலத்தி ஒரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு கேபினெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ உள்ள பாருங்க ஒயரிங்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. தூசிலாம் ரொம்ப தூசியாக இருந்து அழுக்காக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஆம்பிள் பிளேயரில் பாருங்க 3 4440 ஐசி வச்சு செஞ்ச பவர் ஆம்பு போர்டு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதில் 2 ஐசி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஸ்டீடியோவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வின்னர் சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் ஃபிட் பண்ணலை, அப்படியே வச்சு க்ளூ கன் வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்காங்க. பாருங்க எப்படி ஒட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோல் நாப் எல்லாமே கலத்திட்டு இந்த யூஎஸ்பி போர்டை பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து கலத்தி எடுத்துடலாம். நட்டை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலத்தி எடுக்கணும் கேபினெட்டோட சேர்த்து. இங்கே பாருங்க, எர்த் நாய்ஸ் தான் வந்திருக்கும் போல். எர்த் நாய்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரவுண்டை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதில் இருந்த யூஎஸ்பி போர்டு. பழைய மாடல் போர்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. எவ்வளோ தூசியாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்துட்டு நம்ம மாட்டும் போது வந்து க்ளீன் பண்ணி மாட்டிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோலோட நட்டு எல்லாமே கலத்தி எடுத்துட்டு வால்யூம் கண்ட்ரோல் தனியாக எடுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆம் போர்டில் இருக்க ஒயர் எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா கலத்தி எடுத்தாச்சு. ஃப்ரண்டில் கேபினெட்டில் உள்ள மூடி பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா கலந்து வந்துட்டு பாருங்க. ஸோ இனி பார்த்தீங்கன்னா உள்ள கேபினெட்டில் இருக்க பவர் ஆம் போர்டு, டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கு பிறகு எல்லாமே மொத்தத்தில் எல்லாமே கலத்தி எடுத்துடலாம். ஸோ இதில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள் அழகாக இருக்கலாம், ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒத்த சீட்டு எரிஞ்சு போய் அப்படி மெல்ட் ஆகி இருக்குது. இந்த கீழே இருக்க பிளாஸ்டிக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக்லாம் அப்படி மெல்ட் ஆகி இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹீட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒயர்லாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. எப்படியாவது நைஸாக அப்படி பார்த்து வச்சு சால்டரிங் பண்ணிடணும், இல்லைனா பிஞ்சு வந்துடும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நல்லா ஹீட் ஆகிருக்கு. நான் ஓவராக வந்து பாட்டு போட்டு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேபினெட்டுக்குள்ளே இருந்த எல்லா காம்பவுண்ட்ஸையும் நீட்டாக பார்த்தீங்கன்னா கலத்தி எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா கேபினெட்டை வந்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தூசியாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி தொடச்சி ஒரு புது கேபினெட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்கிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேபினெட் எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பவர் ஆம் போர்டில் இருந்த பழைய ஒயர் எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா டீசால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா புது ரிபன் ஒயர் நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆம் போர்டில் வந்துட்டு ரொம்ப தூசியும் அழுக்கமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து சவுண்ட்லாம் தெளிவாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுமே நீட்டாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றி கழுவி காய வச்சாச்சு. இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் சால்ட்ரிங் பண்ணுறோம். ஸோ கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா போர்டில் எல்லாமே பேஸ் ட்ரிபிள் கனெக்ஷனு, அப்புறம் வால்யூம் கண்ட்ரோலு, லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ ஆல்ரெடி இதே போல் ஒரு போர்டை வச்சு 2 சேனல் ரேடியோ பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருப்போம் ஒரு ப்ரோக்கு. அதே கனெக்ஷன் தான், அதே மெத்தட் தான் இதுலையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அதே கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஒயர். ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த வின்னர் சப் ப்ரீயும் அப்புறம் அந்த பவர் ஆம் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 2 சேனலில் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இனி வந்துட்டு இந்த 1 சேனல் மட்டும் தான், அதாவது இந்த சப் ஊஃபருக்கான பவர் ஆம் போர்டையும் அந்த ப்ரீ போர்டையும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து பவர் ஆம் போர்டில் இருந்து ஸ்பீக்கர் அவுட் எடுத்து வரணும். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒயரெல்லாம் நீட்டாக வந்து அளவு எடுத்து கட் பண்ணி, அதாவது இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அளவு எடுத்து கட் பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீ போர்டு இருக்குது பார்த்தீங்களா, சப் ப்ரீ போர்டு, அதில் வந்துட்டு லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா வரும், சப் அவுட்டு. அந்த அவுட்டை கொண்டுட்டு போய் நம்ம பவர் ஆம் போர்டு, இந்த சிங்கிள் பவர் ஆம் போர்டில் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுப்போம். இதில் இருந்து ஸ்பீக்கர் அவுட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுப்போம். இதான் கான்செப்ட். அப்படி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ அந்த சப் ஊஃபர் பவர் ஆம் போர்டுக்கு சப்ளை எதுலேருந்து எடுக்கிறோம்னு பாருங்கள். கரெக்டாக அந்த கெப்பாசிட்டர் சைடில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து கம்மிங் வராமல் இருக்கும். அடுத்து வந்து சப் ப்ரீக்கு வந்து அதில் ஒரு 1 ஆம்பியர் டயோடு போட்டு அதிலே கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே பவர் ஆம் போர்டு கனெக்ஷனு எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டோடியோ வந்து அப்படியே கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம். இனி வந்துட்டு இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஏசி வால்டேஜ் வரும். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காண்டி இதில் வந்து 2 டயோடு வந்து வச்சு விட்ருக்கோம். அந்த 2 டயோடை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கணும். ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீட்டாக வந்து கனெக்ஷன் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் லைனை பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோல் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோல்லாம் வந்துட்டு கேபினெட்டில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கவரை போட்டுட்டு வால்யூம் கண்ட்ரோலாக இந்த மாதிரி வச்சுட்டு நட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஸ்பேனரை வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா டைட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வால்யூம் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா பவர் ஆம் போர்டில் இருந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்து தான் வந்து சால்ட்ரிங் பண்ணி ஒயர் எடுத்து விட்டுருக்கோம். ஸோ இனி இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்டரில் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் கனெக்டர் பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் மாட்டிடலாம். பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் வந்து நீட்டாக வந்து ஸ்பீக்கர் கனெக்டர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அந்த லைனை வந்துட்டு ஸ்பீக்கர் கனெக்டரில் நீட்டாக பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒயர் வந்துட்டு ரெட் கலர்லையும் மைனஸ் ஒயர் வந்துட்டு பிளாக் கலர்லையும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் இன்னொரு சேனலையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் லைனும் கொடுக்கணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஸோ அந்த கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 12-0-12 டிரான்ஸ்ஃபார்மர். இதில் வந்துட்டு பிளாக் கலர் இருக்குல்ல, அது வந்து காமனு, அதாவது 0 அப்படின்னு வச்சுப்போமே. அதில் வந்துட்டு 2 சோப்புமே வந்து 12. அந்த 2 சோப்பு 12 பார்த்தீங்கன்னா அந்த 2 டயோட்லையும் வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா காமனு, மைனஸ் லைனில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்துட்டு நம்ம வந்து நீட்டாக வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்டில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மரை நல்லா நட்டு போட்டு நல்லா டைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ரைட் போர்டில் பார்த்தீங்கன்னா தெர்மோ பேஸ்ட்டே இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா தெர்மோ பேஸ்ட்லாம் வச்சு எடுத்து நீட்டாக பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு. அந்த போர்டையுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு கேபினெட்டில் நட்டு போட்டு பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு. ஸோ இனி அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டை பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டை கலத்தி அதுக்குள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பிரஷ் வச்சு ஆவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பெட்ரோலை ஊற்றி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு தொடச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எல்லாமே ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு புது போர்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்கியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டை வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து ஃபிட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இனி வந்துட்டு நம்ம இந்த போர்டை வந்து நம்ம ரேடியோவில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிடலாம். இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க விசிசின்னு போட்டிருக்க இடம் பார்த்தீங்கன்னா ப்ளஸும், அதுக்கப்புறம் கிரவுண்டுன்னு போட்டிருக்க இடம் பார்த்தீங்கன்னா மைனஸ். அடுத்து எல் அவுட் ஆர் அவுட்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அவுட். அடுத்து எல் இன்னு ஆர் இன்னு போட்டிருக்கோம்ல, அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இன்னு. இந்த யூஎஸ்பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 வால்ட் இன்புட் கொடுக்கணும். அது எதுல இருந்து எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆம் போர்டில் ஒரு 7805 ரெகுலேட்டர் ஒன்று போட்டிருப்பாங்க, அதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்து லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்குறதுக்காண்டி ஒயர் எடுத்து விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டில் நீட்டாக பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு கேபினெட்டில் வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இந்த சப் ப்ரீ போர்டும் அந்த சப் ஆம்பு போர்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கேபினெட்டில் வச்சு நீட்டாக வந்து நட்டு போல்டு போட்டு பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்துட்டு 230 வால்டேஜ் இன்புட் கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுதா பாடுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து சுவிட்சை போட்டோன்னா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பாட ஆரம்பிச்சுட்டு ஸோ அந்த சப் ஊஃபர்லாம் சவுண்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த லெஃப்ட் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்டுலாம் அப்படி ஒரு மாதிரி இறஞ்சிட்டு பாடும். ஆனால் இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா இறையே இல்லை. ஏன்னா பழைய போர்டில் பார்த்தீங்கன்னா பழசில் வந்து
வந்து கொஞ்சம் குவாலிட்டி ஐசி தான் போட்டிருப்பாங்க போல. அந்த சவுண்டு கிளாரிட்டி பக்காவாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே நல்லா நீட்டாக பாட ஆரம்பிச்சிட்டு இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுவிட்சுக்கான கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்துட்டு கேபினெட்டில் மாட்டிடலாம். பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் வந்துட்டு நீட்டாக வந்து சுவிட்சை மாட்டியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா சுவிட்சில் வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ கீழே உள்ள ஒரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் லைனுக்காக கொடுக்கக்கூடிய சுவிட்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஒரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்சி கனெக்டர் இன்புட் வந்து செலக்டர் சுவிட்ச் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா 230 வால்டேஜ் மெயின் ஒயர். அந்த ஒயரை வந்துட்டு நம்ம கேபினெட்டில் நீட்டாக பார்த்தீங்கன்னா டைட்டாக வந்து ஃபிட் பண்ணுறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே ஒயரை இழுத்தோம் அப்படின்னா ஒயர் அறுத்து வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோல்ஸ் போட்டுட்டு ஒயரை இந்த மாதிரி ஒரு சொட்டை போட்டு வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா கேபிள் டை வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே இருந்து நம்ம எவ்வளோ இழுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து அத்து வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்துட்டு இனி டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துடலாம். ஒரு ஒயரை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா சுவிட்சில் போயிட்டு அதுக்கு பிறகு சுவிட்சில் இருந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுவிட்சில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. சுவிட்சை அழுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆம்பை வந்து ஆன் ஆயிரும். எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆம்பை வந்து ஆஃப் ஆயிரும். டிரான்ஸ்ஃபார்மர் ஒத்த சைடு ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா அத்து வந்துட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைஸாக எப்படியே சால்ட்ரிங் பண்ணி விட்டாச்சு. ஸோ அடுத்து இன்னொரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்ஸ் கேபிள் இன்புட் செலக்டர் சுவிட்ச் ஆச்சு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி இருக்கும். ஸோ ஆர்சி கனெக்டர் இப்போதைக்கு இல்லை, அதனால பிறகு மாட்டிக்கிட்டேன்னு சொன்னாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து விட்டுருக்கேன். முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து சீல்டு ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா எடுத்து நைஸ் வராமல் இருக்காண்டி. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நீட்டாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்துட்டு எல்லா ஒயருக்கு எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா கேபிள் டை வந்து அடிச்சிடலாம். ஸோ ஃபைனலி பாருங்கள் எல்லாத்துக்கும் நீட்டாக பார்த்தீங்கன்னா கேபிள் டை வந்து அடிச்சு விட்டாச்சு. இனி பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல் நாபு பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஸோ ஃபைனலி வால்யூம் கண்ட்ரோல் நாப் எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இனி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ கீழே பஃபர் உண்டு பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு. ஃபைனலி இந்த 2.1 ஆம் பிளேயரை பார்த்தீங்கன்னா ரியோருக்கு பார்த்தாச்சு. ஒயரிங்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி கேபினெட்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு லுக்கை பாருங்கள் வேற லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஆம்பிள் பிளேயரை ரியோருக்கு பார்த்தது, இதை கனெக்ஷன் கொடுத்தது அப்படின்ட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிச்சு. எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்ட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் வாரீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.